நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பித்தேன். அந்த படம் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவங்க 100 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சௌத்ரி சார் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை இது பண்ணார். ஸோ அப்போ 48 டைரக்டர்ஸ் சார் சுகபாருங்க வச்சுருக்காரு. 99 படங்கள் 48 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் நினச்சேன், அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. பட் நீங்கள் அது தொடரணும். அதுக்காக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் தயவுசெய்து பாருங்கள். எனக்காகலாம் பார்க்க வேணாம், அவங்களுக்காக நிறைய இயக்குநர்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்கள். எங்களை வாழ்த்தின அத்தனை பேரும் எல்லாம் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சசி சார்லேருந்து வசந்தபாலன் சார் எல்லாருமே, மணிகண்டன் வந்திருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்க பேராக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னவா அந்த படம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இனி மக்கள் மே 1 அந்த மே 1 ரிசல்ட்டுக்காக தான் மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மே 1 மக்கள் வந்து இதை வந்து நீங்கள் இதை ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் எங்கே இருக்குது. அவங்க சொன்னது போல் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், ரசிப்பீங்கன்ற எனக்கு ரொம்ப ஆவல் இருக்குது. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாமே ஒரு 2 கேரக்டர் நடித்தாலுமே அவங்க எல்லாம் மனசில் நிற்பாங்க. பாஸ்கர் மாமா இருக்கட்டும், குமரவேல் எல்லாருமே, குமரவேல்னா எல்லாருமே, அம்மா, பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா, பக்ஸு எல்லாருமே அந்த இதில் நிற்பாங்க. சகோ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அகதிகளாக நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா, நாங்கள் அகதியாக வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அயோத்தியும் நந்தனும் ஒரு இது கிரியேட் பண்ணுச்சோ, இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்த்த பிறகு குடியுரிமை சட்டம் தமிழர்களுக்கு, இங்கே அகதிகளாக வந்த நம் தமிழர்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஒரு இது பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும். இந்த படம் உங்களை வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை சிரிக்க வைப்போம், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் வரும்போது அன்பை போதிக்கும் இந்த படம். ஸோ அன்போடு இருப்போம். நான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணாம், படம் பேசட்டும். மே 1 குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிங்க. புதுமுக இயக்குனருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷான் ரோல்டன் அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நானும் அங்கங்கே அவருக்கு தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க சார் பாடிட்டேன். இதில் வேற பாடங்க அவனுக்கே நான் வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வெங்கட்டு எவ்வளோ பெரிய பாடம், சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஏற்றத்தை ஏற்றுனேன். இப்போ வீதமாக அப்படின்னு ஒன்று அப்படி ஹை பிச்சில் போகணும்னு சொல்லிட்டு வெங்கட் ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.